தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோங்க. இணைய வழி பயிற்சி வகுப்பு. இந்த வகுப்பானது நாளை முதல் நம்ம பாடம் தொடங்க இருக்கிறோம். வகுப்பு இந்த மாதம் முதலில் நம்ம அறிமுக வகுப்பு தொடங்கணும். ஆனால் பாடங்களானது நாளை முதல் நம்ம தொடங்க இருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பானது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து நம்ம தொடங்க இருக்கிறோங்க. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, யூஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான காணொளி தான் இது. யூஜிடிஆர்பி தேர்வுக்கு இன்னும் 16 நாட்களே இருக்குதுங்க. சரியாக 16 நாட்கள், 2 வாரங்கள் தான் இருக்குது. இந்த குறுகிய நாட்களில் நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம், வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது ஒரு காணொளியாக இருக்குங்க. முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாம் நெருங்க தேர்வு நெருங்க நம்ம எல்லோருக்குமே ஒரு விதமான பதட்டம் வரும். இது வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். ஓராண்டுக்கு மேலாக படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குமே கூட எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு வெற்றுத்தாள் மாதிரி மனம் ஆகிடும். இதுவுமே எனக்கு தெரியல, ஐயோ இது தெரியல, அது மறந்துடுச்சு, இது மறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இது எல்லோருக்குமே இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான். நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஓரளவு நீங்கள் படித்து தயாராக இருந்தாலும் சரி, இந்த உணர்வு வரும். ஏன்னா நாட்கள் நெருங்க நமக்கு ஒரு பதட்டம், மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தமானது நம்மை மேலும் பாதிப்படைய செய்யும். ஏற்கனவே நம்ம நல்லா படித்திருந்து மனதில் வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை கூட எதுவும் தெரியாத மாதிரி நம்ம மனசை ஒரு பலகீனப்படுத்தும். ஸோ நண்பர்கள் முதல்ல தவிர்க்க வேண்டியது, முதல்ல உங்ககிட்ட இருந்து நீக்க வேண்டியது இந்த மன அழுத்தம் கண்டிப்பாக. ஏன்னா இனிமேற்பட்டு நம்ம டென்ஷன் ஆகியோ கவலைப்பட்டோ ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய புரட்சியோ எதுவும் நடக்க போகிறது கிடையாதுங்க. நீங்கள் முதல்ல தவிர்க்க வேண்டியது இந்த மன அழுத்தத்தை, இந்த பயத்தை தவிர்த்துடுங்க. அடுத்து இந்த டெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ படித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, இல்லை அறிவிப்பு வந்த பிறகு சில பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சில நண்பர்கள் வருவதற்கு முன்பே, ஓராண்டுக்கு முன்பே படித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு படிக்கக்கூடிய நண்பர்கள், இந்த 1 மாதம் தேர்வு தள்ளி போனதை கண்டு அதற்கு பிறகு படிக்க ஆரம்பித்த நண்பர்கள், இப்படி பலதரப்பட்ட நண்பர்கள் இருப்பீங்க. இவங்க எல்லோரும் என்ன பண்ணீங்க, ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பில், ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அல்லது நீங்களாக சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழு படிப்பு, ஒரு குரூப் ஸ்டடி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது, இந்த டெஸ்ட்டு அது இதுன்னு பண்ணும் பொழுது ஒரே ஒரு விஷயந்தான். அதாவதுங்க, பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ நிறைய இந்த குறுகிய நாட்களில் அது இது நீங்கள் நிறைய இழுத்து போட்டுட்டு படிக்கிறத தவிர்த்திடலாம். ஆல்ரெடி நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் ஏற்கனவே இது வரைக்கும் ஒரு சில புத்தகங்கள், ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் திரட்டி வச்சு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மாத காலமாவது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா, சில மெட்டீரியல்ஸ், சில புக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அதை நீங்கள் ஆல்ரெடி படிக்கும் பொழுது அங்கங்கே அதை கோடிட்டோ இல்லை ஒரு அடையாளத்தை வச்சு நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப படித்தாலே போதுமானது. நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட இப்போ சில பேர் இந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போவும் நம்ம நிறைய குழுவில் நண்பர்களை பார்க்க முடியுது. இது இருந்த ஒரு பிடிஎஃப் அனுப்புங்க, இந்த புக் அனுப்புங்க, இந்த புக்கோட பிடிஎஃப் அனுப்புங்க, மெட்டீரியல் அனுப்புங்க, மாடல் கொஷின் அனுப்புங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய இன்றைக்கி வாட்ஸ்அப் வந்துட்டதுனால நிறைய குழுவில் இணைந்திருக்கிறாங்க நண்பர்கள். எந்தாவது ஒரு குழு, ஒன்று படிக்கிற ஒரு குழு கிடச்சிருச்சு, ஒரு இலவச தேர்வு, எதுனாலும் ஒன்று படிப்பு. இது அவங்களுடைய ஆர்வம் தான். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா, இது நமக்கே ஒரு மைனஸ் ஆகிடும். நிறைய அது இது நம்ம நிறைய வாங்கி அடுக்கி வைத்து கொள்வதனால நம்ம வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா இல்லை. உண்மையாலுமே இது உங்களுடைய கால விரயம். உண்மையாக உங்களுடைய காலத்தை என்ன ஆகும்னா ரொம்ப விரயம் செய்யும். ஒரு பிடிஎஃப் அனுப்புங்க, நீங்கள் கேட்டு அதை அனுப்பி அதை பார்த்து இது நமக்கு நல்ல முறையில் நம்ம வெற்றி அடைவதற்கு, நம்மளை முன்னேற்றி செல்வதற்கான வழிவகை கிடையாதுங்க. அதனால் நம்மக்கிட்ட எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது அதை பொறுத்து நம்மளுடைய வெற்றி வாய்ப்புன்னு கிடையாதுங்க. இருக்கிற புத்தகங்கள், இருக்கிற மெட்டீரியலை நீங்கள் அதை நல்ல முறையில் படிச்சிங்கனாலே போதுமானது. நம்ம பரீட்சையில் போய்
புதுசாக ஒரு வினாவுக்கு விடையளிக்கிறதுக்கும், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தியை சரியாக எழுதிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே நம்ம படித்தது சரியாக விடையளித்துட்டு வந்தாலே நம்ம வெற்றி பெறலாம். அதனால நிறைய இந்த இனிமேற்பட்டு இந்த 2 வாரங்களுக்குள்ள நீங்கள் அதை இதையும் சேகரிக்கிறதோ, அனுப்ப சொல்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா தவிர்த்துடலாம். இன்னொன்று, டைம் மேனேஜ்மெண்ட், அந்த நேர மேலாண்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, காலம். இனி இந்த 2 வாரத்தை நம்ம ஒவ்வொரு நாள்லேயும் எந்த மாதிரி ஒரு அட்டவணை ஏற்கனவே போட்டு படிச்சிருந்துருக்கோம். நிறைய நண்பர்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏற்கனவே வந்து காலையில் இந்த டைமில் நம்ம எதை படிப்போம், சாயங்காலம் எதை படிப்போம் அப்படிங்கிற ஒரு கால நேரம் அவங்க போட்டிருப்பாங்க. அப்போ இப்போ இந்த 2 வாரங்களுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நாள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கால நேரம் அப்படிங்கிறது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய குடும்ப சூழல் இதை பொறுத்து மாறும். சில வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, உடல்நலம் முடியாத பெரியவங்க இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட குடும்பங்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரு நாள் எப்படி, நீங்கள் எப்படி எந்த டைம் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, எந்த நேரம் நீங்கள் வந்து ஓய்வாக இருக்கீங்க, எந்த நேரம் வீட்டில் எல்லாம் அவங்கெல்லாம் இப்போ சில குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலெல்லாம் குழந்தைங்களாம் தூங்கி எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்போ உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். சில சமயம் காலையில் எந்திரிச்சு சிலருக்கு படிக்கிறது மனதில் பதியும். காலையில் அதிகாலை ஒரு 4 மணிக்கு எழுந்து நம்ம ஏன்னா அப்போ நமக்கு இந்த டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் அந்த மாதிரி அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஒரு 4லேருந்து 5, 5லேருந்து 6 ஒரு 2 மணி நேரம் அப்போ நம்ம படிக்கும் பொழுது நம்ம மனம் அமைதியாக இருக்கும். நமக்கு வீட்லேயும் ஒரு தொல்லை இல்லாமல் இருக்கும், தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ரொம்ப நலம். சில பேர் இல்லை நான் இரவு நேரம் தான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், நான் 10 மணிக்கு மேலே படிப்பேன், 10 மணிக்கு மேலே நான் விடிய விடிய படிப்பேன் அப்படிங்கிறவங்களாம் இருப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நேரம் நெருங்க நெருங்க அந்த பயம், பதட்டம், நம்ம எப்படியாவது படிச்சிடணும், சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் நம்ம உடல் நலத்தை பாதிக்கும் கண்டிப்பாக. நமக்கு வந்து உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த தவிர்க்க வேண்டியதுங்கிறதுல இந்த திருவிழாக்கள், நம்ம திருமணம், விசேஷங்கள் இந்த மாதிரியான போக்குவரத்தெல்லாம் இந்த 2 வாரங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் இருக்கிற வேறு யாரையாவது அனுப்பிட்டு நீங்கள் படிக்கிறதுல கவனம் செலுத்தலாம். தவிர்க்க முடியல அப்படிங்கிற ரொம்ப நெருங்கியமாக கொஞ்சம் போயிட்டு அந்த நேரத்தை நீங்கள் குறைச்சி பார்த்துட்டு வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தை மாதம் வேறு, நிறைய பண்டிகைகள் வரும், நிறைய திருமணம், காது குத்துன்னு நிறைய விசேஷங்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு மாதம், மங்களகரமான மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய நமக்கு வந்து அழைப்புகள்லாம் வரலாம். கூடுமான வரை நீங்கள் இந்த அழைப்புகளை இந்த இதை நீங்கள் போவதை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கலாம். ஏன்னா இருக்கிற 2 வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அதனால் முடிந்தவரை கூடுமான வரை நான் சொல்கிறது, ஸோ அதை நீங்கள் தவிர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன அப்படின்னா, ஒரு குருவி, தூக்கணாங்குருவி, ஒரு சின்ன பறவை தான், ஒரு எவ்வளோ அழகான ஒரு கூடு. அது பாருங்கள், வெயில், மழை எதுக்குமே எல்லாத்துக்கும் பாதிக்காதவாறு ஒரு அது எதிரிகள் கிட்டேருந்து எப்படி பாருங்கள் ஒரு மரத்தில், பனைமரம் உயரத்தில் கட்டியிருக்கோம். அந்த மாதிரி எப்படி வந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை முன்னர் வைத்தூர் போல கெடும்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி, ஒரு சின்ன பறவை, ஒரு 5 அறிவு ஜீவன் அதனுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தான் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு கடின உழைப்பு. இப்போ அந்த மாதிரி ஒரு பொறியியல் பட்டதாரி படித்தவர் கூட இந்த மாதிரி ஒரு இது கட்ட முடியாது. அந்த மாதிரி இந்த புல்லை எடுத்து எடுத்து கிழிச்சிட்டு வந்து ஒரு அழகாக ஒரு வடிவமைச்சு ஒரு கூடு கட்டுது இல்லைங்களா. ஸோ எதிர்கால வாழ்க்கைக்கு அப்போ நம்ம இந்த தேர்வு, வெற்றி அப்படிங்கிறது ஒரு எதிர்கால வாழ்க்கை. நமக்கு வந்து பணம் ரொம்ப அவசியம், பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை. இப்போ எல்லோரும் ஏன் வந்து அரசு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பணி பாதுகாப்பு, ஒரு நல்ல சம்பளம், நிறைய சலுகைகள் இருக்குது இதில். அப்போ இந்த வேலைக்கு அப்படின்னு போகும்பொழுது அவ்வளவு நம்ம ப்ளஸ் எதிர்பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த உழைப்பை நம்ம போடணும். ஸோ வந்து கடின உழைப்பு நீங்கள் நிச்சயம் அவசியம். இந்த 2 வார காலகட்டத்தில் புதுசாக படிக்கிறத தயவுசெய்து நிறுத்திடுங்க. ஏற்கனவே படித்ததை நீங்கள் ரிவிஷன் திருப்புதல், ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். கண்டிப்பாக நான் படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அந்த பிடிஎஃப் படிக்கிறேன், இந்த மெட்டீரியல் படிக்கிறேன், இந்த டெஸ்ட்டு நான் எழுதி பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நம்ம உறக்கமே இல்லாமல்
சில பேர் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதையும் தயவு செய்து நண்பர்கள் தவிர்த்துடுங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரம், 5 to ஒரு 6 மணி நேரமாவது, 8 மணி நேரம் தூங்குனா நல்ல ஒரு உறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு 5 ஒரு 6 மணி நேரமாவது கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம உடலுக்கு ஓய்வு தேவை, உறக்கம் தேவை. அந்த உறக்கம் எப்பொழுது, அது எந்த மாதிரி நேரம், உங்களுக்கு எப்படி அது வசதியாக இருக்கும், எந்த நேரத்தில் நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறத அவரவருடைய உடல் நலனுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கணும். சில பேருக்கு இரவு நேரம் கண் விழித்தா அவங்களால முடியாது, உடம்புக்கு முடியாமல் போகும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய உடல் நலனை பொறுத்து அது மாதிரி உங்கள் உடல் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த நேரம் நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்கலாம், எந்த நேரம் நம்ம வந்து படிக்கலாம் கடினமாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கு தகுந்த மாதிரி உடலுக்கும் நல்ல ஒரு ஓய்வு கொடுத்து, நல்ல உறக்கம், ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எந்திரிச்சு படிக்கும் பொழுது நிச்சயம் வந்து நம்ம அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகள் அப்படிங்கும்பொழுது முதல்ல மன அழுத்தத்தை விட்டுருங்க, கவலையை விடுங்க. இனிமேற்பட்டு அது இது அந்த டெஸ்ட், அந்த பிடிஎஃப், புத்தகம், மெட்டீரியல் அப்படிங்கிறத தேடி அலையிற அந்த ஒரு விஷயத்தை முதல்ல நிறுத்திடுங்க. அதுதான் நீங்கள் நிறுத்த வேண்டிய முதல் விஷயம். அதுதான் நீங்கள் இனிமேற்பட்டும் இந்த 2 வார காலத்தில் இந்த ஒரு புத்தகம் 400 பக்கம் இருக்குது, நீங்கள் ஒரு பிடிஎஃப் அனுப்புங்கன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. எப்போ அந்த பிடிஎஃப் நம்ம என்றைக்கு அதை ஓப்பன் பண்ணி எப்படி படிக்க முடியும்னு நினச்சி பாருங்கள். இந்த 2 வாரத்தில் வாய்ப்பு இல்லை. நம்ம வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் அதை மட்டும்தான் படிச்சுட்டு இருக்க முடியும். ஸோ வந்து இனிமேற்பட்டு புதிதாக படிக்கவே இல்லாத ஒரு புத்தகத்தை இனிமேற்பட்டு நீங்கள் வாங்கி உட்காந்து அதை தரவு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இல்லைங்க, என்னால் அது முடியும், எனக்கு ரொம்ப மெமரி பவர் அதிகம், எனக்கு ஸ்கில் அதிகம், திறன் அதிகம் அப்படின்னு இருந்தால் அது ஒன்றும் இல்லை, அது ஓகே. ஆனால் காலம் குறைவு. ஏற்கனவே இருக்கிற படிச்சிருக்கிற நூல்களை படிங்க. இன்னொன்று யுஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் முதல் 4 அலகுக்கு அவங்க இதுதான் புத்தகம்னு சொல்லலை. மீதி 6 அலகுக்கும் அவங்க ரெஃபரன்ஸ் புக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம், கைலாசபதி புத்தகம், நாட்டுப்புறவியல் அப்படின்ட்டு நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புத்தகங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கொடுத்துருக்கிற புத்தகங்களை நீங்கள் நல்லா படிங்க. ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இன்னும் ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லை, நான் இந்த புத்தகத்தை இது வரைக்கும் கண்ணில் பார்த்ததே இல்லை, புதுசாக எடுத்து தான் நான் படிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம். இனிமேற்பட்டு அந்த புதிதாக இப்போ கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்களாகட்டும், ஒப்பேல் இலக்கியமாகட்டும், அல்லது வந்து சிற்றிலக்கிய செல்வங்கள், சிற்றிலக்கிய வகைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரிகையில் ஞானசம்பந்தன் புத்தகம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அதில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வந்து இனிமேல் பார்க்கவே இல்லாமல் இனிமேல் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பாரம் அதிகம், சுமை அதிகம். ஸோ நண்பர்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா தரவு பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் நண்பர்களோட செலவிடுதல் அதை தவிர்த்திடலாம். முக்கியமாக இப்போ நண்பர்கள் வந்து பொழுதுபோக்குக்காக நீங்கள் செலவிடலை, இந்த பிடிஎஃப் அனுப்பு, அதை அனுப்பு, இந்த கொஷின் அனுப்புங்கிறதுல தான் நிறைய நண்பர்கள் செலவிட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது இப்போ இதுக்கான நேரம் இது இல்லை. ஸோ இருக்கிறத ஏற்கனவே படித்ததை நல்லா படிங்க, கடின உழைப்பு போடுங்க. இன்னொன்று தன்னம்பிக்கை வேணும். இப்போ யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்க, ஐயோ இப்படி தான் கேள்வி கேட்பாங்க, அப்படி தான், எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த சிலபஸ் கொடுத்து 2002 ஒரு யூஜிடிஆர்பி அப்போ வைத்தாங்க, அதுக்கு பிறகு இப்போ வைக்கிறாங்க. ஸோ இதில் எப்படி வினா கேட்பாங்க, அந்த கட்டாய தமிழ் இன்னும் கட்டாய தேர்வு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து 6லேருந்து நம்ம 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், புத்தகத்தில் இருந்து ஏற்கனவே அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருப்பீங்க, பிஜிடிஆர் நிறைய. அப்போ அது ஒன்றும் ரொம்ப கடினமாக இருக்காது, எளிமையாக தான் இருக்கும், யோசித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நண்பர்கள் அயராத உழைப்பு, நல்ல முயற்சி, நல்ல தன்னம்பிக்கை இதெல்லாம் கொண்டு காலத்தை விரயம் செய்யாமல் படிங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.